அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வயல்வெளி பக்கத்தில் உள்ள தரிசு நிலத்தில் யானை கூட்டம் மாதிரி எருமை கூட்டம் வந்து கொஞ்சம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்பதான் எருமைகளையும் நான் நேரில் பார்க்குறேன். வெண்மை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஜெர்சி பசுக்கள் தான் அதிகமாச்சு. அதனால நாட்டு மாடுகள் வந்து அழிவு நிலைக்கு போச்சோ இல்லையோ, இந்த எருமை மாடுகள் வந்து ரொம்ப அழிவு நிலைக்கு போயிருச்சு. இங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த 45 மாடுகளையும் ஒரு 2 வயசான தாத்தா தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கண்டுகுட்டி கேட்டு பார்த்தோம். ஐயா எந்த ஊருங்கய்யா? கிருஷ்ண கோயிலா? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 45 மாடு இருக்கா? வீட்டில் இருந்துச்சு சின்ன பிள்ளையில இருக்கும்போது. இப்போ கிடையாது. நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது 10 மாடு வச்சுருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக அப்படியே வச்சு மாடு தான், எரு மாடு எதுவுமே இல்லை. ஓனர் வத்தர இருப்புக்காரர் அவர் வந்து கண்டுபிடி யாருக்குமே விலைக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த எருமைகளோட பாலில் கால்சியமும் புரதமும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் சோடியமும் கொழுப்பும் கம்மியாக இருக்கும். அதனால எலும்புகளும் பல்லும் நல்லா வலுவாக இருக்கும். இந்த 45 மாடுகளுக்கும் தலைவனா ஒரே ஒரு எருமை காலம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப வயசாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த எருமைகளை கடைசியாக பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.